ஒரு சில ஆண்டுகளாகவே விஜய் சாருடைய படங்களுக்கு அதுவும் ரிலீஸ் ஆகிற நேரத்துல பல நெருக்கடிகள் வரும். ஆனால் அத்தனை போராட்டங்களையுமே கடந்து இந்த திரைப்படம் எப்படியோ திரையரங்குகளுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணும். ஸோ அப்படிதான் வழக்கமாக விஜய் சாருடைய படங்களுக்கு நடந்து வருது. கடைசியாக வெளியான கோட் திரைப்படத்திற்கு கூட இறுதி நேரத்துல ஒரு சில பிரச்சனைகளுமே கிளம்பியது. அதனை சாமர்த்தியமாக முடித்து வைத்த தளபதி விஜய் அவர்கள் படத்தை எப்படியோ ரிலீஸ் பண்ணி பிளாக் பஸ்டர் வெற்றியை ருசித்தாரு. இந்நிலையில தற்போது விஜய் சார் அரசியலுக்கு வேற வந்துட்டாரு. ஆகையால ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பல நெருக்கடிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. சோ அதன்படியே தான் பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கமுமே தற்போது பல நெருக்கடிகளை உருவாக்க பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அவங்க மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்தது கரூர் சம்பவம் தான். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தளபதி விஜய் அவர்களை பல ஆங்கிள்கள்ல இருந்து அழுத்தமுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அத்தனையுமே தூக்கி தூர போட்டு விட்டு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தை அடுத்தடுத்து நகர்த்தி கொண்டே வராரு. இந்த நிலையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி பல பிளான்களை போட்டிருக்காங்களா. ஆனால் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இதனை நக்கலடிக்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே ஆடியோ லான்ச் மட்டும்தான் நடக்கும், ஆனால் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி தற்போது பேசியுள்ளதாக சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஆகையால தற்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தாவேகா நிர்வாகிகளும் தளபதி ரசிகர்களுமே அதிரடி கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டுமே இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.